வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ. தமிழ் சொல்றதுல எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம்னா, அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிவாத்மிகா ராஜசேகர், நாசர் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியே இருக்கிற பாம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாம் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் காலகம்மாய்பட்டின் ஒரு ஊர் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒடிஞ்சு ரெண்டு துண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விழுது. ஒரு பக்கம் இருக்கிறவங்க ஜனங்க வந்து இந்த கல் எங்கள் ஊரில் விழுந்துச்சு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குலசாமி அப்படின்னு வந்து சொல்ல போக, இன்னொரு பக்கம் விழுந்தவங்க இந்த கல் எங்கள் ஊர் வந்திருக்கு, இந்த கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதுதான் எங்களோட குலசாமின்னு சொல்ல போக, ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே வாக்குவாதம் அதிகமாகி உன் சாமி பெருசா ஏன் சாமி பெருசா அப்படின்னு அடிச்சுட்டு ரெண்டு ஊர் ஒரே ஒன்றா இருந்த ஒரு ஊர் ஒன்று ரெண்டு ஊராக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகுது. காலம்பட்டி கம்மாய்பட்டின்னு ரெண்டு ஊராக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகுது. இதை ஒரே ரெண்டு ஊருக்கு பொதுவான நபரான ஒரே ஊரை சேர்ந்த நபரான காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இப்போ பங்காளிங்க மாதிரி இந்த ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டாக பிரிஞ்ச ஊரை எப்படியாவது ஒன்று சேர்க்க முடியாதா அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, நம்ம காளி வெங்கட்டோட ஆசையை நிறைவேற்றினாங்களா இல்லையா, இந்த படத்தில் இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் அவர் தாங்க மனுஷன். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாத்துலேயும் அவரை வில்லனாக பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் ஒரு டைம் தேட்டரில் பாருங்களேன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிற ஒரு பையனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. குறிப்பாக அந்த பாடி லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரோட கண்ணில் காட்டுற அந்த வெகுளித்தனமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர் கொடுக்குற வெகுளித்தனமான ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டுக்கு ஒரு ஸ்டேஜில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழுவாப்பில், அந்த நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கிற அந்த எமோஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கிராமத்து பையனா அர்ஜுன் தாஸ் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த பாட்டில் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் சோகமாக ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருப்பார், அந்த சீன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் அவர் மற்ற இடத்துல வர பேசுகிற டைலாக் ஆகட்டும், வெகுளித்தனமாக இருக்கிற அந்த டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படிப்புல மனுஷனுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் சிவாத்மிகா ராஜ்குமார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் காளி வெங்கட்டோட ரோல் தான் இந்த படத்துல ரொம்ப கஷ்டமான ரோல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் புல் ஆஃப் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இது எவ்வளோதான் கஷ்டமான கேரக்டராக இருந்தாலும் நம்ம காளி வெங்கட் இந்த படத்தில் அதில் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ண சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா இதை தவிர்த்து நாசரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அபிராமியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சிங்கம் புலியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ராட்சசன் சரவணனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க கொண்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்த விதம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த படத்தை நிறைய பேர் போய் தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே வரும்போது ஒரு கூப்ஸான மூமெண்ட்டு, அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கிரியேட் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான மெசேஜ் என்னென்னா, இந்த ஜாதி மாதிரிலாம் தாண்டி மனிதாபிமானமும் மனிதமும் மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாழ வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பரே வந்துச்சு. இதுக்கு டைரக்டரான விஷால் வெங்கட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதை தவிர்த்து இந்த படத்தில் நடக்கிற அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலான மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் ஒரு ஃபீல் குட் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வர விதமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், அதுக்கு அந்த ஹீரோயின், அதுக்கு அதை தவிர்த்து நாசர், இவங்களோட 4 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அபியாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓவராலாக இந்த படம் எப்படியாப்பட்ட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பொறுத்தவரைக்கும் ஒரு வில்லேஜ் ஏரியாவான ஸ்லோ ட்ராமாவோட தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நகருது. கதையோட மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த படத்தில் நெகட்டிவிட்டிஸே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் இருக்குது. என்ன அது ஒன்று, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ், செகண்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கதை நவுறாத மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். இந்த படத்தில் மியூசிக்கை பற்றி சொல்ல மறந்து போயிட்டோம் பாருங்க. இந்த படத்தில் மியூசிக் பொறுத்தவரை டி இமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருப்பாப்புல. இந்த எத்தனை காலம் அப்படின்ற ஒரு பாட்டும், அதே நேரத்தில் ஒலிக்கன்னு ஒரு சாங் வரும், அந்த 2 சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டி இமான் இசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக அந்த
இப்போ சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணப்பட்ட விதம் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 4 ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பாருங்கள். பார்க்குறவங்க யாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.